ஆன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வைத்த கடவுளுக்கும் மறவாத நன்றிதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 13 7 மாதம் 2026 மற்றும் ஒரு திங்கள் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகளுக்குள் இணைந்து செல்லலாம். முதலில் ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள் வாரம் 637 இன்று இணைந்து கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் ரகானியை காத்திருக்கின்றார். தொடர்ந்து யோகாசன பயிற்சியோடு இணைகின்றோம். எல்லோருமாக இணைந்து தொடர்ந்து பொறிச்சொல் மற்றும் தினக்கவி இடம்பெற்று அறிவு கலைஞம் இடம்பெற்றுக் கொள்ளும் இலங்கையிலிருந்து தனது தொகுப்போடு இணைய காத்திருக்கின்றார் ஜெயானரசன் அவர்களை அன்போடு வரவழைத்தபடியே இனிய காலை உற்சாக வணக்கம் பாருங்களையா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனுடங்கால் கொண்டு துப்பார் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று நடாமோகனுக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்க ரெடியாக இருக்கிறவர்களுக்கும் சேர்த்து இந்த திங்கட்கிழமை வச்சு நாங்கள் ஏற்கனவே பல பிரச்சனை பட்டிருக்கோம். இந்த பஞ்சாயத்துல அமாவாசை போட்டா அமாவாசை இல்லை, இன்றைக்கு அமாவாசை இல்லை இல்லையா? அப்ப அடுத்த நாள் தான் போட்டிருக்காங்க. அப்ப ஆடி அமாவாசை நாளைக்கா? ஆணி முடியலையேமா. இந்த அப்பாக்கள்ற நாள் எது ஐயா? ஆடி மாசம் பிறக்கணும். அப்ப இன்றைக்கு இல்ல. ஓகே, இல்ல அடுத்ததுதான். இப்படியாக இந்த பஞ்சாங்கத்தை வச்சுக்கொண்டு இந்த தமிழ் சரங்களையும் சரியா இந்த சுக்கிரனுக்கு வேண்டி என்னெல்லாம் ஐயா கொஞ்சம் மேல கொஞ்சம் உயர்த்துங்க ஐயா கேமராவை. இன்னும் கொஞ்சம் உயர்த்துறா நல்லா. கேமரா உங்களோட லேப்டாப்பா நீங்க இருக்கிறது? பரவாயில்ல இப்படி இருக்கட்டும். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே. அப்போ அமாவாசை 2 அமாவாசை வந்தது. 2 பஞ்சாங்கக்காரங்களை பற்றி யாருமே இவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க, கோயில கல்யாண முகூர்த்தம் வைக்கிறாங்க, ஒத்துருமே அந்த 2 அமாவாசை வச்சு பேசல. சென்ற வாரம் அஷ்டமி நவமியில ஒரு கோயில பெரிய காரியங்கள் நடந்திருக்கு. கடவுளே, நீங்கள் அஷ்டமி நவமியில உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா? இப்ப இது ஐயா, இப்ப ஐயாக்கிட்ட கேட்டுத்தானே ஐயாக்கள் செய்கிறார்கள். இப்ப நீங்க இதுல செய்யுங்கண்டா நாங்க அதை நம்புறோம். இன்னொருவர் போய் அவருக்கு உங்களை தெரியாது, இன்னொரு ஐயாட்ட கேட்குறார். அவர் சொல்றாரு ஓகே அம்மா இதுல செய்யலாம். அப்ப எங்களுக்கு தெரியாது ஐயா, இப்ப என்ன பண்ணலாம்? தெரிய வேணும்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆன்மீக பாடம் தொடங்கி நீங்க எத்தனை வாரம் போய்கொண்டிருக்கு? இல்ல அதுதான் அது. இப்ப எங்க சனவங்கள்ட்ட சொன்னாலும் கேட்குது இல்லை. 637 நினைக்கணும். என்ன பிரச்சனை என்றால் ஐயா, நம்மவர்கள் ஒருத்தர்கிட்ட கேட்கறது இல்லை, 4 பேர்கிட்ட ஓடி திரியறதால வர கன்ஃபியூஷன் தான் இது. ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு அதை வச்சு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இந்த 5ஆம் நம்பரில் வர்றது கல்யாணம் வைக்கக்கூடாது அந்த திகதியில், அந்த அந்த நம்பர் வர மாதிரி நீங்கள் சொன்னீங்க தானே 5ஆம் நம்பர். அப்போ இங்கே நான் கேள்விப்பட்ட அளவுலையா ஆகஸ்டில் மட்டும் 4 கல்யாணம் வருது. இந்த 5 23 5 14 இப்படி என்ன வருது ஐயா. அப்போ நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் இல்லை இதில் இல்லை அது யார் சொன்னேன் இந்த கதை அப்படி அண்டு இல்லை, நாங்கள் நாள் பார்த்து தான் வைக்கிறோம்ன்றாரு. அப்போ நான் ஒன்றுமே பேச முடியாது ஐயா அவர்களோட. சென்ற வாரம் நான் ஏன் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு கொண்டாடுறேன்னா, கல்யாணம் முடிஞ்சு ராத்திரியே அவ ஓடி போயிட்டாள். ஆனால் இப்ப 5ஆம் நம்பருக்கு உரிய அதுல கல்யாணம் கண்டாங்க நிறைய பேர் இருக்கிறார்கள் தானே. சந்தோஷம். கல்யாண நம்பர் சொல்லல. 1000 பொருத்தம் பார்த்துருக்காங்க, வீடு போய் பார்த்துருக்காங்க, விருந்தோம்பு இருக்காங்க. இவ இரவுல ஒரு டெக்ஸி வர சொல்லி நாங்க எங்க போனோம் தெரியாதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? இப்ப கல்யாணத்துக்குரிய அந்த திகதி எழுதுறதுன்னு சொல்லுங்க ஐயா. அதுல என்ன நம்பர் வரணும் அன்னைக்கே சொன்னேன், இந்த பெண்ணுடைய நட்சத்திரத்துல இருந்து 2 4 6 8 10
ஜென்மம், சம்பத்து, விபத்து, சேமம், புஷ்டியாதி, சாதகம் ஒன்று இருக்கு. சரிங்களா? நான் அடுத்த வாரம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் அந்த நம்பர்களை எல்லாம் இருக்கா போட்டு விடுறேன். நீங்க நல்ல ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்ன? இல்ல ஆனா நீங்க ஆனால் நீங்க சொன்ன ஞாபகம் இருக்கு. இந்த 5ஆம் நம்பர் 5ல கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. 5ஆம் தேதி மலடம்மா. ஓ! இல்ல அதான் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அப்ப அதுல இருந்து நான் இந்த 5ஆம் நம்பர்ல நெறைய வருகுது. சொன்ன பொழுது தான் இப்படி இங்க சொன்னாரு. பாருங்க, இந்த சந்திர லக்னம் 25 பக்கம் பாருங்க, தாரா பலம்னு போட்டிருக்கு. ஓகே. போன தடவை ஒரு 2 3 4 மாசத்துக்கு முந்தி எங்களை ஈஸ்வரன் ஐயாவும் வந்து அதோட பெரிய யுத்தம் பண்ணினாரு. என்ன? ஓ! தாராபலம், சந்திரபலம், தெய்வபலம் இதை வந்து பேசும்போது அவரும் நல்லா பேசினார். எல்லாத்துக்கும் நாள் இருக்கு, எண்ணிக்கை இருக்கு, கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்கு, இன்னென்ன நட்சத்திரங்கள் இன்னென்ன பொருந்தாது அப்படி இல்லை. இனி நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய இந்த லண்டன் ஆன்மீக பாலத்தில் உள்ள எல்லாரையும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இணைக்க வேணும். ம். இணைச்சிட்டா எல்லா பக்கத்துக்கும் போகும். அப்போ இந்த கோவில் பிரச்சனையும் தீரும். நாங்க விஜிதாவை கூப்பிட்டு கொள்வோம். பாவம், ரொம்ப நாள் ஆச்சு அவளோட பேசி. யாரு? வஜிதா, வஜிதா. விஜிதா, வாங்கோ 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 வாங்கோ. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், வாங்க. நீங்க நலமாக இருக்கிறீர்களா? நலம். நல்ல, நல்ல, நல்ல. ஓ! பேசிக்கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம். நான் வருகின்றேன். நன்றி. ஆ, ஆ. இன்னொரு கேள்வியோட வந்து மறந்து போயிட்டேன் ஐயா. அதை கதையை கேட்டு இருந்து நீங்க தொடர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. நான் அந்த கேள்வியை எடுத்துக்கொள்கிறேன். கிழங்குகள் எல்லாம் நல்ல தன்மையா இருக்கு, உச்சமான இடத்துல இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்கோ வாங்கோ வாங்கோ. நான் தியானடேசன் கதைக்கிறேன். வாங்கோ வாங்க. நேற்று ஐயா உங்களை பற்றி நாங்கள் இன்னொரு குருக்கள் ஐயாவோட கதைச்ச நாங்கள் உங்களை பற்றி இலுப்பக்கடவையில் இருக்கிற இலுப்பக்கடவையில் இருக்கிற ஒரு குருக்கள் ஐயான்ற பேர் என்ன, தேவரர் குருக்கள் என்று சொல்லி உங்களை பற்றி சொன்னதான். இப்படி ஆன்மீக பாலங்கள் செய்கிறார். தான் தெரிகிற மாதிரி சொன்னார். நான் வானிலை எடுப்பேன் இருக்கா ஐயா, உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்ன. நான் நாங்கள் வந்த அப்புறம் இருக்கா எடுப்பேன் பயணம் நிகழ்வுக்கு. நல்ல பணிகள் செய்திருக்கிறார் ஐயா. அங்க முக்காவாசி குருக்கள்மாருக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு, யூனிவர்சிட்டி சேர்றதுக்குரிய வசதிகள், ஆமா, அதுகளுக்கு புத்தகங்கள் வாங்குறது, மெடிசன், இப்படியாக பலவிதமான துறைகள்ல இந்த நம்ம ஐயம்மாள் குடும்பத்துக்கு நான் நிறைய உதவி செய்திருக்கேன். நம்ம ஓமையா இல்லையா, நாங்க மடு கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா, என்னோட வந்தவியல் வீட்டுக்காரவியல் தான். நான் இருக்கிற வீட்டுக்காரர் தான் அவியல் அங்க படிப்பிச்சவியல். அவியலோட அறிமுகத்துல தான் நாங்க வர்ற வழியில இலுப்பக்கடவை என்ற இடத்துல இறங்கி அவரை சந்திச்சுட்டு வந்து நாங்கள். உண்மையாக அவர் என்னண்டா தன்னை எல்லா இதுகளுக்கும் ஆன்மீக விடயங்கள்டா எல்லா இந்த குருக்கள் மேல எல்லாரும் சந்திக்கிற இஸ்லாமாக்கள், கிறிஸ்தவ மக்கள், அந்த கிறிஸ்தவ குருக்கள் அப்படி எல்லாரும். அப்ப தனக்கு எந்த இடத்துக்கும் அழைப்புதல் வருமா, தான் ஆன்மீக இதுகளை பற்றி தான் சொல்றேன்னு கதைக்கிறேன்னு சொல்லி மேலும் அன்பாக கதைச்சார் ஐயா. அதுதான் சொல்றேன். ஒரு கணக்க பணிகள் செய்திருக்கிறார் அங்க. அது எனக்கு நல்லா இருந்தது. வாழ்த்துக்கலாமா. அதான் நான் உங்களையும் இருக்கா சந்திக்க கதைக்கலாம் என்று கதைச்சிட்டு வந்தேன். அவர் ஓகேன்னு சொன்னார். அது நான் வந்து எடுப்போம், ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஆமா ஆமா. அது நான் ரேடியோவும் பற்றி கதைச்சேன்னா அவர் சந்தோஷப்பட்டார். அப்ப நல்ல இளநீ வெட்டி தந்தார். அங்கடைய சாப்பிட்டு வந்தோம். 3 மணி போல வந்தோம். வெயிலாண்டிலிட்டு உடனே இளநீர் செவ்வளநீர் எல்லாம் பிடுங்கி வெட்டி தந்து எங்களை எல்லாம் வழி உபசரிச்சுட்டு விட்டேன். இந்த இயல் மாஸ்டர், அவர் வீட்டுக்காரர் மாஸ்டர் தானே, அவர் இங்கே படிப்பிச்சவரா முந்தி. அந்த பழக்கத்துல போயிட்டு வருவோம், போயிட்டு வந்தோம் சந்திச்சுட்டு. இப்ப எந்த ஊர்ல இருக்காரா? நானா
அவர் அவர் இழுப்ப கடவை என்ற ஒரு இடத்துல இருக்கிறார் ஐயா. கிணத்து கடவை, இழுப்ப கடவை இழுப்ப கடவையா? சரி மன்னார் கிட்ட மன்னார் போற வழிதானே. சரி மடு சரி. மடு ரோட்டில சந்தோஷமாமா, சந்தோஷம். நான் இங்க மானிப்பால நிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம், நான் வாங்க. சரோஜினி. எப்படி ஐயா, நலமாக இருக்கிறீர்களா? நலம் நலம் நலம், வாங்க. ஐயாவிடம் ஒரு கேள்வி என்னண்டா, எனது கணவரின் தங்கச்சியின் புருஷன் இறந்து விட்டார் அங்கே ஸ்ரீலங்காவிலான் சண்டிலிப்பாயில். இப்போ 29ஆம் தேதி என்றா இப்போ ஒரு 2 கிழமை ஆகுது. கணவனாருக்கு துளக்கா ஐயா. இப்போ கோயிலுக்கு போகலாதோ? ஆமா, அவருடைய கர்மா இன்னும் முடியலையே. என்ன ஐயா? அவருக்கு செய்யக்கூடிய கர்மாக்கள் இன்னும் முடியவில்லை. அப்போ கோயிலுக்கு போகலாத அவர்? முடியாது தானேமா. அவருடைய ஆத்மாவுக்கு சாந்தி, அதாவது புண்ணியாதானம் பண்ணி ஏகோதிஷம் சவுண்டி அள்ளி கொடுக்காட்டி கிள்ளி கொடுத்து அவர் ஆத்மாவை சாந்திப்படுத்த வேணும். என்ன துளக்கு கழிச்ச பிறகுதான் போகலாம். அப்ப தொடக்கு கழிச்சு புண்ணியம் தண்ணிய வீடு எல்லாம் தெளிச்சு அது அருமாரி குறையெல்லாம் தெளிச்சு வீட்டுல சாமிக்கு விளக்கேற்றி அங்க அவர்கள் செய்வார்கள் தானே. துளக்கு கழிக்க எல்லாம் செய்கிறது தானே. தொடக்கு கழிக்கிறவர் யார் செய்ய போறாங்க? என்ன ஐயா? தொடக்கு கழிக்கிறவர்கள் யார் செய்ய போறார்கள்? இங்கே இல்லை, அங்க அவற்ற சகோதரங்கள் எல்லாம் இருக்கணும். அவர்கள் அங்க செய்யட்டும், இங்க மஞ்சள் தண்ணி தெளிக்க போறோம். அங்க செய்து எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயாட்ட தீர்த்தம் வாங்கி குடிச்ச பிறகுதான் நாங்க உள்ளுக்கு போகலாம். அதாவது கோயில்ல இருந்து தீர்த்த தண்ணி தெளிச்சா போதும். என்னண்டா, இந்த வெள்ளிக்கிழமை ஈலிங் அம்மன் கோயில் கொடியேற்றம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கறது தவற விடுறே இல்லை. அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது, போகலாமல் போச்சண்ட. ஆனால் எனக்கு தொடக்கில்லை தானே, நான் போகலாமாக்கு முள்ளுக்கு. எப்படி இருந்தாலும் வாழ்ந்த நாள் இருக்கு. சரியில்லைத்தான் போகிறது. நீங்க உங்க மனசால தொட்டு பார்த்துக்கணுங்க, நீங்க செய்யறது சரியான. ஐயா போறது இப்ப எல்லாம் 2 நாள் கழிச்சாலும் சொல்லுவாங்க, கடவுள் உங்களை மன்னிப்பார். மன்னிக்க கலந்த மனிதன் உள்ள மாணிக்க கோவில். அதுக்கு வேண்டி நீங்க கர்மத்தை ஏற்காதீங்க. ஐயா, அப்போ நாங்க வீட்டில இருந்தே கும்பிடுவோம். நல்லது. நல்லது ஐயா. நான் அறிய வாழ்த்துக்கள். ஏனண்டா சரியில்லைத்தானே போறதும். சரியை கிரியை யோகம் ஞானம் அதை நீங்க பின்பற்ற வேணும். சரியா? ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் 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 வணக்கம். தொடர்ந்து பேசுவோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம். அதுல ஒரு சரஸ்வதியில படத்தை காட்டிட்டு நிப்பாட்டிட்டீங்க, நல்லா இருக்கு படம். வாங்கோ வாங்கோ வாங்கோ, தொடர்ந்து பேசுவோம். நித்யானந்த லகரி. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. நிறைய கேட்கிறேன் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த இப்ப 1 மாசத்துக்கு முதல் ஐயா, இன்றைக்கு சரியா 31 நாள் எனது கணவரின் மாமன் இறந்து. ஆனால் நேற்று அவர்கள் அந்த அரப்பு தண்ணி வைத்தபடியா நேற்று கீரிமலைக்கு போய் தோய்ந்து எல்லாம் செய்திருந்தார்கள். ஆனால் நான் இன்னும் இதுவரைக்கும் இன்னும் வீட்டுக்கு விளக்கு வைக்கவில்லை ஐயா. இன்று விட்டு நாளைய தினம் சும்மா மஞ்சள் தண்ணி, அவர்கள் அங்க தீர்த்தம் தெளிச்சு எல்லாம் செய்தார்கள். நான் சும்மா மஞ்சள் தண்ணி தெளிச்சு போட்டு விளக்கு வைக்கலாமா? இன்றைக்கு வைக்கலாமா நாங்க, இல்ல நாளைக்கு 32 முடிய வைக்கிறது உத்தமமா? நாளைக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சு அமாவாசைக்கு பிறகு தானே அமாவாசை சொல்றது, ஆமா, விளக்கு வச்சு கும்பிடுங்க. அதே பெரிய புண்ணியம்.
ஓகே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. நன்றி. வாங்க வாங்க தொடர்ந்து பேசுவோம். இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு. இந்த ஆடி மாசம் முடிஞ்சா நீங்க உங்களுக்கு ஆடி மாசம் ஆரம்பம். ஆமா. ஆடி மாசம் ஆரம்பிச்சால் கல்யாணம் உடனே பொம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு போய் விளக்காப்பு போட்டு ஆனா சொல்லுவார்கள் தான் ஆடி மாசம் கல்யாணம் செய்யக்கூடாது அப்படி என்றெல்லாம். ஆடி மாசத்துல யார் செய்யலாமா? என்னய்யா? ஆடி மாசத்துல யாரும் கல்யாணம் செய்ததாக தெரியாது. செய்யறது இல்லையாண்டு. ஆனால் நானையா ஆடி மாசம் 3ஆம் தேதி தான் கல்யாணம். ஆடி மாசம் குற்றம் இல்லை, ஆடி மாசம் தான் குற்றம். ஆடி ஆனி ஆடி ஆடியா? ஓகே. நம்ம சனங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் தெரியாது. நானும் ஆடி மாசம் 3ஆம் தேதி தானையா கல்யாணம் செய்தேன். ஆனால் ஆனி மாசம் சிதம்பரத்திலே அந்த 32 நாளும் சிறப்பாக அபிஷேகங்கள் பூசைகள் நடக்கின்ற மாசம் ஆனி மாசம். திருவாதிரை மாசத்தை விட ஆனி மாசம் விசேஷம். சொல்லுறார்கள் செய்யக்கூடாது அப்படி இப்படி என்று, ஆனாலும் நடக்குதுதான் என்ன இல்லாம. ஆடி மாசம் தவிர்க்கணும். ஆடிக்கும் ஆணிக்கும் 2 வார்த்தை வித்தியாசம் இருக்கு. டிஎன்ஏ அது என்ன புத்தி என்ற காரணத்தினால் தவிக்கிறவர்களா ஐயா? என்னமா புத்தி என்ற காரணத்தினால் அந்த கல்யாண இதுகளை தவிப்பார்களா? எல்லாம் இப்ப வசதி போல இன்னொரு 6 மாசம் கழிச்சு ராத்திரியில வெண்ணிலவே வெண்ணிலவே பெண்ணை தாண்டி வருவாயா நல்ல விருந்தை நீ கொடுப்பாயா தருவாயா? அப்படி போச்சு. அப்படி போக வைக்கிறாங்க. வைக்கிறார்கள். அதுவும் கட்டரம்பு ஊறுறது என்று அதையும் வைக்கிறார்கள். துட்டு என்னுடைய நண்பர் கொழும்பு முத்துமாரியம்மன்ல இருந்தவர் நடா மோகன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நடா மோகன் அவரை கொண்டாடி பேர் சிவபாக்கியம். அவருடைய மகனும் மகளும் நாங்கள் கொழும்புல ஒரே இந்து காலேஜில் படிச்சு விவேகானந்தார் படிச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. அவங்களுடைய குடும்ப நலம் எல்லாமே நான் தான் செய்யறது. அப்ப போன வருஷம் நவம்பர் மாசம் கல்யாணம் நான் தான் செய்து வச்சேன். இப்ப போன 10ஆம் தேதி புண்ணியாதானம். குழந்தை பிறந்த அப்ப நாங்கள் இங்க இருந்து புறப்பட்டு என்ன கூட்டிக்கொண்டு போனாங்களம்மா. 2 மணித்தியாலம் ஓடி போய் அங்க போய் 2 புண்ணியாதானம் பண்ணி எல்லாம் பெரிய படிச்ச மாஸ்டர்மார் ப்ரொஃபஸர்மார் எங்க இருந்துதான் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள ப்ரொஃபஸர்மார் வெளியில வந்தாங்கன்னா ஈசன் வந்த மாதிரி வந்து சேர்ந்தாங்க. யாழ்ப்பாணத்துல ஈசன் ஒரு பூச்சி இருக்குதானே, அது கிளம்புன மாதிரி கிளம்பி வந்துட்டோம். ஐயா அவங்கள பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படி அவங்களோடய பேசி முடியவே 2:30 மணிக்காலம் ஆச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நான் 12:30 மணிக்கு வந்து 2 மணிக்கு இங்க வந்து குளிச்சு பூனல் மாத்தி இந்த நிகழ்ச்சிய சந்தோஷமா முடிச்சு கொண்டோம். நேற்று ஏதோ ஒரு இது நடந்ததாமம்மா, அது உண்மையா பொய்யோ தெரியல. பெரிய ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி கழிச்சு கொண்டாங்க. லண்டன்லயா ஐயா? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல அதுல விவரம்லாம் எனக்கு கிடைக்கல, கிடைச்சவனும் தாரம். தெரியலையே ஐயா. யாழ்ப்பாணத்துல இப்ப எல்லாம் வாகனங்கள் கூடத்தானே ஐயா? அதான் கண்மண் தெரியாமல் ஓடுறது. சிக்னல் சந்தி இருக்குது இப்போது முளத்துக்கு முலாம் போட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அதுகள் பாக்குறது இல்ல. இங்க வெளிநாடுகள் மாதிரி பச்சையில நிக்கிற இடத்துல பச்சையில மாறி
இங்க போற இடத்துல நிப்பாங்க, சிவப்பு நிக்க வேண்டிய இடத்துல போறது. போனா என்ன நடக்கிறது? அங்கேயும் அடிபட்டு விழுந்து கிடக்கிறதான் வேலு. போலீஸ் நின்றுதுன்னு சொன்னா பயத்துல கியூல நின்றுடுவார்கள். மற்றபடியில அது சிக்னல் சந்தியில நிக்கணும் கொள்ளணும் அந்த இது இல்ல. எடுத்த உடனே அப்படியே முறுகி கொண்டு போக வேண்டிய. சரி, வணக்கம் ஐயா. கும்பாபிஷேகம் நேரம் அந்த எண்ணெய்க்காப்பு வைக்கிறவர்கள் எண்ணெய்க்காப்பு வைத்தால் எத்தனை நாளைக்கு அவர்கள் சைவமாக இருக்க வேணும்? இதெல்லாம் விதிமுறையில சொல்லப்படல. அது பல வாத்திமார் பல கதைகள் சொன்னார். நான் உங்களிடம் நான் சொல்ற கேட்கின்றேன். கேளுங்க. ஓ, இவங்க என்ன செய்யறாங்க, ராஜதந்திரம் ஒன்று இருக்கு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தந்திரம். ராஜதந்திரம். எண்ணெய் காப்பு சாத்திரவங்க ஒரு நாள் ஒரு உபயத்தை எடுக்கணும். ஒரு நாள் உபயத்தை எடுக்கணும். பகல் உபயம் அது சாயந்தரம் உபயம் நீங்க எடுக்கணும். என்ன உபயம்டா விளங்கல்ல. கோயில ஒரு பூசை நீங்க புக் பண்ணி காசு கட்டணும். இல்லையே, அது எல்லாரும் அப்படி செய்யறதுண்டு இல்லையே. என்ன ஆயிரக்கணக்கில் ஆக்கள் போனால் 1000 பேரும் செய்யறண்டு இல்லை தானே. சுக்கிரன் எங்க இருக்கோ அங்கதானே கத்தி இல்ல பாய். இல்ல, அது விரும்புறாக்கள் செய்யறது ஐயா. இப்ப இங்க நாங்கெல்லாம் வச்சுட்டு வந்த பொறுத்த நாங்கள் வரைக்கும் இந்த எண்ணெய் காப்புக்கும் நீங்க போகாம விடுறதும் நான்வெஜ் சாப்பிடுறதும் எந்தவித ஆதாரபூர்வமாக புத்தகங்களில் இல்லை. அப்ப எத்தனை நாள் கழிச்சும் சாப்பிடலாம். கும்பாபிஷேகம் முடிஞ்சா தானே சரி. கும்பாபிஷேகம் முடியும் வரைக்கும் இருக்கணும். முடிஞ்சா சரி. அனிதா எல்லாம் முடிஞ்சிருதேம்மா. கும்பத்தை எல்லா சாமிக்கும் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி அப்ப அந்த 31 நாளும் இருக்க தேவையில்லை. அதான் திருக்கல்யாணம் அன்னைக்கு ராத்திரியே செய்றீங்களே. சுவாமிக்கு திருக்கல்யாணம் ராத்திரியே செய்திருக்கீங்க இல்லையா? இல்ல, அது சரி. அப்ப உள்ளுக்கு போய்த்தானே நாங்க எண்ணெய் சாத்திட்டு வாரோம், எண்ணெய் கப்ப வச்சுட்டு. இப்ப அப்படிப்பட்டவர்கள் எத்தனை நாளைக்கு இருக்க வேணும்னா நான் கேட்கிறேன். ஒரு நாள் போதும். கும்பாபிஷேகம் முடிஞ்சா சரி. ஓ, ஏன்னா உங்க கையில நூல் எதுவும் கட்டாங்களா? என்ன காப்பு கட்ட இல்ல போறீங்க? இல்ல 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 இல்ல. அப்ப விடுங்க. அதெல்லாம் ட்ரஸ்டிமா இருக்கு. இல்ல, ஒருவர் சொன்னாரா 41 நாள் நான் இருக்கணும், அதுக்காக நான் எண்ணெய் காப்பு வைக்கலன்னு சொன்னாரா? 41 என்ன 31 41 ஒரு மண்டலம். ஓ, அப்ப என்னபடியா தான் வைக்கலன்னு சொன்னாரா? அப்பதான் உங்கள்கிட்ட கேட்டு அவருக்கு அறியட்டும் அவர். ஆனா எங்கட பக்கம் பணி எண்ணெய் காப்பு வச்சால் ஒரு நாள் அல்லது 3 நாள் தான் மச்சம் சாப்பிடாமல் சைவத்துமாக இருப்பார். சரி ஆமா. சரி. ஏன்னா நானும் ஒரு தடவை ஒரு கோயில்ல வச்சிருந்தேன். எனக்கு அந்த தாயத்தை நிற்கும் போது ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்ப சொல்லியிருந்தார்கள். நான் கேட்ட பொழுது சொன்னார்கள், நாங்கள் சைவமாகவே 3 நாள் துப்புரவாக அதுதான் எங்கட வாய் தானே. இப்ப நினைச்சா நீங்க 41 நாளும் இருக்கலாம். இல்ல நான் சாப்பிடத்தான் வேணும்னு நினைச்சா நீங்க அடுத்த நாளும் சாப்பிடலாம் என்றதான் ஐயா சொல்றாரு. இப்ப நினைச்சா இருக்கலாம். துண்டா சைவம் இருக்கிறார்கள் 365 நாளும் இருக்கலாம் தானே. அதுதான். இல்ல இந்த வாய் கட்டுப்படுத்த இல்லாத நான் அடைக்கலான்னு சொன்னா நீங்க அன்றைக்கு சாப்பிடுங்கன்றாரு ஐயா. ஏனென்றா அது உங்களோட பொறுத்தது. சாமிக்கு வச்சிட்டு வர்றபடியால் கொஞ்சம் துப்புரவாக இருக்கணும் என்ற ஒரு இதே ஒழிய அந்த கையால வச்சு போட்டு திரும்ப உடனே சாப்பிடங்களுக்கு மனம் வராது. அதுக்காகத்தான் கேட்டுக்கொண்டு ஆன்மீக பாலம் தொடர்ந்து பேசுவோம். வாங்க. வணக்கம் ஐயா. நான் நீங்க கழிச்சதுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த நீங்க இந்த மச்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க தானே. அப்ப ஸ்லாக்கர் சொல்லுவாங்க, ஸ்லாக்கர் சாப்பாடு நான் சாப்பிட்றீங்கன்னு அந்த சகோதரங்க வீட்டுல அந்த உப்பு போட மாட்டாங்க ஸ்லாக்கல், அது மச்சம் சொல்லுவாங்க. ஸ்லாக்கல் உப்பு போடுவாங்க. அப்ப அது ரெண்டுக்கும் என்ன ஐயா வித்தியாசம்? சாப்பிடக்கூடாது என்பது கொல்லாமையும் தின்னாமையும் தான் விதி. உப்பு போட்டால் அது காண்டம். காண்டம் தெரியுமா உங்களுக்கு? கோழிய காண்டம் போடுறது, கொச்சுரொட்டி போடுறது எல்லாம் செய்யறாங்க தெரியும். என்ன சொன்னீங்க? காண்டமா? அதாவதுமா மீனை பொடி பொடியா வெட்டி உப்பு போட்டு புரட்டி வெயில்ல வச்சா காண்டம். அந்த காய வைக்க. ஓகே, சரியா? அதுக்குதான் அந்த காண்டத்தை தான் பேரு கருவாடு. கருவாடு பேர் காண்டம். ஓகே, காண்டம் ஒரு பேரு காண்டம். அப்ப அது எத்தனை நாள் நீங்க வச்சாலும் கெடாது. சரியா? அது ஒரு மருந்து. நீங்கள் வெயில்ல காய வச்சு உப்பு போட்டு இதெல்லாம் செய்யும்போது அதெல்லாம் ஆயுர்வேதத்திலே ஒரு மருந்து.
அது ம். கோழியாக இருக்கட்டும், பிராந்தா இருக்கட்டும், 2வது இந்த குரங்கு இருக்கு பார்த்தீங்களா? குரங்கு. ம். இதுகளையும் அப்படி கேரளாவுல செய்றாங்க. அது சைனா, ஜப்பான்ல எல்லாம் குரங்கு சாப்பிடுறதா? இதெல்லாம் குடுப்பாங்க. எல்லாருக்கும் இல்ல. நோய் இருக்கிறவங்க இப்போ சில பொம்பளைகளுக்கு பாருங்க, 363 நாளும் பீரியட் போய்க்கொண்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆ. அப்படி போறவங்களுக்கு இந்த சில விருப்பமான கோழியோ, என்ன இறைச்சியோ, மான் இறைச்சியோ, அது ஒரு ஒரு திராவகம் இருக்கு. அந்த திராவகத்துல ஊற போட்டு, வெயில்ல காய வச்சு, மாசத்துல 2 நாள் சாப்பிட்டு கொண்டு வர கர்ப்ப சம்பந்தமான எல்லா வியாதியும் மாறும் என்பது ஆயுர்வேதம். அதனால குற்றமில்லை. சாப்பிடாலும் குற்றமில்லை. இந்த மருந்துகளுக்கு குற்றமில்லை அம்மா. இப்ப நீங்க கேட்டது இதெல்லாம் மருந்து. ஓ. மருந்துகளுக்கு குற்றமில்லை. சர்வ ரோகம் நிவாரணி. நீங்க பாருங்க, நீங்க அந்த காலத்துல படிக்கிற காலத்துல எங்க இருந்தீங்களோ தெரியாது. எல்லா கடையிலயும் ஆணியில மாட்டி கயத்துல தொங்க போட்டிருப்பாங்கல்ல, வஜ்ர மீன் பொரியல். பார்த்திருக்கீங்களா? எல்லாம் கடையில மட்டக்களப்பு, திருவண்ணாமலை காய போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மருந்து வகையை சேர்ந்தது என்று சொல்லிக் கொண்டு வாங்க தொடர்ந்து பேசுவோம். நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம். 8 மணி 35 நிமிஷம் ஆகிறது. வாங்க, நிறைய பேசணும் வாங்க. ஜெயந்தி பாலா அவர்கள் கேட்கின்றார் ஐயா ஒரு கேள்வி. இனிய காலை வணக்கம் ஐயா அவருக்கும் எல்லோருக்கும். உமா பார்வதியின் அவதார நாளினது விரதத்தின் கதலி விரதம் என்று அனுஷ்டிப்பது என ஒரு சொற்பொழிவில் தான் கேட்டாராம். அந்த சொற்பொழிவில் கதலி விரதம் என்றால் என்ன விளக்கம் தாருங்கள்னு சொல்றார். ஏதார கௌரி விரதம் ஒன்னொன்னா பிடிக்கிறாங்க தானேம்மா. நாங்கள் நம்மளோட டேவிட்டை வரவேற்று கொண்டு நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கேன். அப்போ ஏதார கௌரி, அதாவது அம்பாள் சிவனுடன் ஐக்கியமாக அமைய போகின்ற இந்த 21 நாள் பக்கு, 21 நாள் வெத்தலை இதெல்லாம் வச்சுக்கொண்டு சிவபெருமானும் 2 பேரும் சேர்கிற நாளைத்தான் உமாபதி விரதம். உமாண்டால் ஆசை. அந்த ஆசைக்கு பேர் தமிழ்ல சரியான அர்த்தம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமிழ் நல்ல வேதன் நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த நாதன் நாமம் யாருல இருந்து வருதுன்னா உமா. இந்த உமாதான் அவளை விரும்புறா. யாரு? சிவபெருமான. எப்படியா என்ன நீ தடுத்து ஆட்கொள்ள வேணும்னு சொல்லி கேதார கௌரி விரதம் 10ஆம் நாள் தசமி அன்னைக்கு எல்லாரும் காப்பு கட்டி அந்த விரதத்தை முடிச்சு கொள்வதுதான் அந்த அம்பாளை சந்திச்சு உமாவுடன் சேருவது. அதுதான் அந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அதான் கதலி விரதம் என்றது. அது நிறைவு நாள் தான் கதலியா? நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கதலி சொல்றது சும்மா ஒரு ஊறுகாய். என்ன வாழைப்பழம் இருக்கு கதலி வாழைப்பழம். அந்த விரதம் முடிக்கிறத விஜயதசமி கதலி பிடிச்ச பூஜையில தான் முடியும். இந்த அறகுறையில படிச்சவங்க அங்கிட்டு சொல்லல இங்கிட்டு சொல்லல. சரிங்களா? கதலின்னு அப்படியே விட்டுட்டாரு. சொற்பொழிவுல கேட்ட சொல்றேன். அதான் இந்த சொற்பொழி ஆகணும், நல்லா படிச்சவனா இருக்கணுமா. அது சரி, அறகுறையில சொன்னாலும் எங்களுக்கு முழங்காது. எல்லாருமே வாத்தியார் ஆக முடியாது. சரியா? இவங்களை கூட்டிக் கொண்டு இலங்கையில இருந்து காசு நிறைய கொடுத்து மாலைகளை போட்டு இவங்க இங்க உள்ளவங்கள பைத்தியக்கார ஆக்கிட்டு போயிடுறாங்க. இலங்கையில இருந்து இல்ல, இந்தியாவில தான் கூட இறக்குமதி செய்யறது காசை கொடுத்து. கதலி அப்படின்னா கதலி விருஷ்ட பூஜை என்னது? விஜயதசமியை பூர்த்தி செய்வது.
அப்ப இப்ப பூர்த்தி தான் விஜயதசமி வரும் கதலியண்டா. இந்த 21 நாள் கேதார் கௌரி விரதத்தை முடிப்பதனாலே இதெல்லாம் சிந்திக்கிறது இல்லாம அந்த கோயில்ல உள்ளவரும் சிந்திக்கிறது இல்லை. எல்லாம் எடுத்தவன் படித்தவன் பாட்டை கடிச்சான், எழுதினவன் ஏட்ட கடிச்சான், ஏட்டக்கெடுத்தான். டேவிட்டை கூப்பிட்டு கொள்வோமா. இந்த நேரம் படித்தவர் என்றும் பொழுது ஐயா எஸ். ஜானகி அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்கள் தானே நேற்று முன்தினம். எவ்வளவோ குயில் ஆ ஆ 5 வயது பிள்ளை, திருவாரூர் 3 வயது இப்பொழுதும் அதே குரலோட பாடுவார். அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி. குயிலே ஆத்மா சாந்தடி. குயிலே பாத்தி அந்த முருகனை பத்தி பாடி இருக்காரு. எத்தனை பாட்டுமா, எத்தனை பாட்டு. நான் ஆயிரக்கணக்கான பாட்டுகள் வச்சிருக்கிறேன். நேத்து ராத்திரி 10 பாட்டு கேட்டேன். அவ்வளவு ஆத்மா சாந்தி அடைய. ம் சின்ன பிள்ளைகள் குரல்ல இப்பவும் பாடுவார், பாட சொன்னார். அப்படி ஒரு அதான் கடவுளால் talent. கொடுக்கப்பட்ட தமிழ் இனத்துக்கு ஒரு கௌரவம் எல்லாருக்கும் கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டு வாங்க தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஈசன் அண்ணா வணக்கம், பாருங்கள். வாங்கோ ஐயா, வாங்கோ. வணக்கம் மணியக்கா, வணக்கம் குருக்கள் ஐயா, வணக்கம் குருக்களே. வா வா. கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தொடருங்கள். கதலி என்ற உங்களோட இந்த மந்திர தந்திர அந்த வாக்கியங்கள்ல வாழைப்பழத்துக்கு கதலி என்ற ஒரு சொல் வருகிறது. அதை நீங்க சொல்ல இல்லையே. நான் சொன்னேன். கதலி விருட்சம் வேற, கதலி பழம் வேற. கதலி என்ற சொல்லுக்கு கதலி வந்துச்சா ஒரு வாழை மரத்தையும் சொல்லலாம், பழத்தையும் சொல்லலாம். சுவாமிக்கு நேமிச்சம் போகும்போது கதலி பழம். அதுதான் வாழைப்பழம். ஊர்ல வாசல்ல கட்டுறது கதலி விருஷ்டம். கல்யாண வீட்டுக்கு வாழை மரம் கட்டிட்டீங்கன்னா கேட்டா அது கதலி விருஷ்டம். இல்ல, மந்திரங்கள் ஓதக்குள்ள குருக்கள் மாதிரி இந்த கதலி என்ற வேர்ட் வந்தா அதுல அர்த்தம் வராது. வாழைப்பழம் என்ற மாதிரி சொன்னாங்க. கதலி நேவிட்டம் பண்ணும் போது சொன்னாலே ஒழிய அதுதான் கதலி விருஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்றதுன்னா அது அறியாமை. இப்ப டைம் இல்லை, இல்லாட்டிக்கு நான் அந்த மந்திர இதை நான் தேடி பிடிச்சு இல்லடா சொல்ல. ஐயா சொல்லிட்டார். இப்ப கதலிக்கு வந்து இப்ப நானும் வாழைப்பழம்னு சொன்னேன், நான் தானே கதலியாண்டு. அவர் சொல்றார் அந்த கதலிக்குரிய அர்த்தம் வந்து மற்ற மாதிரி பார்த்தால் அது அந்த அந்த விரதத்தை ஒப்பிட்டு தான் சொல்றார். அதுல வந்து அந்த முடிவு என்ற மாதிரி தான் வரும்னு சொல்றாரு. என்ன ஐயா அப்படித்தானே? அதான் கதை. அதான். அப்ப அதுக்கு விளக்கம் வந்து வேறது. அதான் விளக்கம், அந்த முடிவுன்றது தான் கதலி. மற்றது வாழைப்பழம். இப்ப கதலி எடுத்த வாழைப்பழம் வரும், வேற இல்லை வரும் தானே. இப்போ பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம்னா என்ன சொல்றாங்க? கதலி விருஷ்ட பூஜை பண்ணுன்ற அந்த வாழை மரத்தை விட்டுன்ற வாழை மரத்துக்கு. ஓகே ஓகே. தாலியை கட்டி இந்த வாழை மரத்தை வெட்டுன்றான். ஆனால் இங்க அப்படி செய்கிறார்கள் ஐயா, இல்லை தானே? இல்ல 1-2 செவ்வாய் தோஷங்கள் செய்யுது. கல்யாண நேரம் செய்யறதா இல்லையே? பரிகாரங்கள் செய்யறாங்களம்மா. தெரியாம செய்வார்கள் இருக்கும். ஓகே. தோஷம் இல்லாட்டியும் தோஷமாக்குவார்கள். ஆமா. நவராத்திரிக்கு அதுதானே, அதான் கன்ஃபியூஸ். எல்லாம் வந்து ஒரு ஆளுகிட்ட கேட்டால் அவரோட நிக்கிற இல்லை, 4 பேர்கிட்டையும் கேட்டு பக்கத்துல 10க்கு 4 பாத்தி மரமடையில செய்து சொல்லக்குள்ள தான் சனங்கள் குழம்புறது விஷயங்கள்ல. நவராத்திரி குழு வச்சு கும்பம் எடுத்து அதுக்கு பிறகு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி தசமா வித்யா பூஜை பண்ணி கோயிலை சுற்றி வந்து குருக்கள் ஐயா தலப்பா கட்டி கொண்டு வேட்ட திருவிழான்னு இங்க சொல்றாங்க. அப்படி இல்ல, அது தமிழ் விருட்ச பூஜை. ஐயா அந்த விளக்கு பூசை எப்ப வர்றது ஐயா? இந்த வரலட்சுமி ஆடி மாசம். ஓகே. ஆடி மாசம் பௌர்ணமியிலையும் செய்யலாம், 3 வருடம் செய்யலாமா. ஆடி பருவம், ஆடி பூரம். சில நேரம் உங்களுக்கு அந்த நாள் ஒத்து வராட்டி சுகமில்லாம வருமானால் நீங்க வீட்டுல வச்சு அதை 4 பேரை கூப்பிட்டு நல்லா தீப பூஜை பண்ணி சுபங்களிகளுக்கு சந்தன குங்குமம் கொடுத்து
பிரசாதம் கொடுத்து தீபமங்கள ஜோதி ஜோதி நமோ நமோ நம. சரி, செய்யலாம். ஓகே, அன்பான உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். தங்கை வணக்கம். அவர்களுக்கும் எமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஐயாவுடைய உடலிலும் கொஞ்சம் சிறிது தளர்வு ஏற்பட்டிருக்கின்றது, அதே நேரத்தில் குரலிலும் சிறிது தளர்வு ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் இந்த கனிக்குள் என்று சொல்லக்கூடிய இந்த வெப்ப அலை போல இருக்கலாம். கொஞ்சம் உற்சாகம் குன்றி இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் உடல்நிலையில் கவனம் எடுக்க வேணும். தொடர்ச்சியாக இந்த இதுகள் நடைபெறும். இன்னும் வெப்பம் குறைங்கிற பாடில்லை. ஆனால் இப்போது நான் இப்போ ஜெர்மன் போர்டரில் நிற்கிறபடியால் இங்காலே கொஞ்சம் குளிர்த்தன்மை இருக்கின்றது. அதாவது சூறாமலை பகுதி, அதிலிருந்து ஒரு வரக்கூடிய குளிர் காற்று தென்றல் சுமாராக இருக்கின்றது. இப்போது இங்கே காலநிலை 21. ஆகவே மறுபடியும் புதன்கிழமை மதியத்துக்கு அப்புறம் பாரிஸ் சென்று விடுவேன். ஓகே, இந்த நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு ஐயா தொடருங்கள். உங்களுடைய இதுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். 7ஆம் தேதி சென்ற மாசம் வேல்ஸ் போயிருந்தேன் ஐயா. ஆ அங்க பயங்கர பனியும் காற்று. ஹோ அங்க தண்ணி ஒண்ணுமே ஒத்து வரல. இரவு பூராவும் காய்ச்சல். அதுதான் உன் முகத்துல தெரியுது என்று சொல்லி சொன்னேன். ஆமா ஆமா, நல்ல வாடி போய் விட்டீர்கள். அப்புறம் வந்து 12 நாள் 13 நாள் சாப்பிடாம இந்த யாழ்ப்பாணத்துல இந்த வேலெல்லாம் போட்டு அவிச்சு குடிக்கிறாங்க. ஆமாம், குடிநீர் 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 வாங்கி குடித்தேன். அப்புறம் இந்த மருந்து அதே மாதிரி ஆயுர்வேத மருந்து எல்லாம் பார்த்தேன், சரி வரல. அப்ப முந்தா நாள் ஒரு டாக்டர் தெரிஞ்ச ஒரு மகன் கூட்டி கொண்டு போனார். ஃபுல் செக்அப், எல்லாமே எக்ஸ்ரே எடுத்தாங்க. சொன்னார் வயிற்றுக்குள்ள ஒரு கிருமி இருக்கு, அது மருந்து கொடுத்து எடுக்க வேணும், இன்னும் ஒரு வாரம் பொறுத்து கொள்ளுங்க. அவர் மகன் சொன்னார், மகன் அப்பா சாப்பிடுறதே இல்லை, அந்த கிருமிகள் சாப்பிட விடாதா. ஆமாம், அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதால அந்த குணப்பாடுகள் இருக்கின்றது. நேற்று முந்தானதுல சுகமா சாப்பிட்டு 4 டேப்லெட் தந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப நேற்று இன்னைக்கு காலையில காபி எல்லாம் குடிச்சேன். 2-3 நாளா காபி குடிக்கல, இன்னைக்கு காபி குடிச்சேன். ஆமா ஆமா, இப்படியாக ஐயா நாங்க கடவுள் இல்லையே ஐயா, நாங்க போதுகர். ஆமா ஆமா, ஐயா கட்டாயம் நிச்சயமா, டாக்டருக்கும் வியாதி வரத்தான் செய்யும். கட்டாயம் கட்டாயம் நிச்சயமா. நாங்கள் கொஞ்சம் சாமியை கும்பிட்டு கொள்ளணும், நாங்களும் விபூதியை பூசி கொள்ளணும். அடியாருன்னு சொல்லக்கூடிய நூல் கட்டினாலும் அதுக்குள்ள விபூதியை நெத்தியில பூசி விடணும். நாங்களும் திருமந்திரம் ஓதி தண்ணி குடிக்க வேணும் இல்லையா. ஆமா ஆமா, இப்படியாக 2-3 நாளா செய்து கொண்டு வரேன். இப்ப ஆல் ரைட் ஐயா. ஓகே, உங்களோட வாழ்த்து செய்திக்கு கட்டாயம் அது. ஆமா ஆமா, நிச்சயமாக நாங்கள் ஐயாவுக்காக ஜெபிக்கிறது வழக்கம். இன்னும் 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 கடவுள், அதாவது எசக்கியேல் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து கடவுள்கிட்ட கேட்டார், இன்னும் ஒரு 15 வருடங்கள் எனக்கு அந்த ஆயுளை தர சொல்லி. ஆகவே கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் வரையும் மறையும் வரைக்கும் ஒரு 15 நேர பொழுதை உனக்கு அர்ப்பணிப்பாக தந்தேன் என்று சொல்லி ஆசீர்வதித்து அவருடைய ஆயுளை நீட்டினார். அதே போன்று நேற்றைக்கு காரில் வரும்போதும் கூட என் மகனுக்கு நான் இந்த விடயத்தை பற்றி பேசிக்கொண்டு வந்தேன். ஆகவே அதே போன்றுதான் எல்லோருக்கும் அந்த வாழ்வு கிடைக்க வேணும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் காலத்தில் உடல் உள ஆன்மீக சுகங்களோடு, இதுதான் தேவை மனிதனுக்கு. உடல் உள ஆன்மீக சுகங்களோடு நாங்கள் வாழ வேண்டும். இறைவன் எங்களை கரத்தில் தாங்க வேண்டும். நல்ல உடல் சுகத்தை தந்து நீடிய ஆயுளை தந்து அவரை சேவிக்கவும் போஷிக்கவும் எங்களுக்கு வழி செய்ய வேண்டும். இதைத்தான் நாங்கள் இறைவனிடம் இருந்து கேட்கின்றோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் எம்மை போன்ற சகோதர சகோதரிகள் எல்லோரும் இன்புட் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். எப்போதுமே உங்களுடைய அந்த அன்பான வார்த்தைகளும் உங்களுடைய அறிவுரைகளும் ஒன்றில்லை இரண்டில்லை, அது சமயம் ஒன்றில்லை, அது சமயத்தை கடந்த அனுபவ ரீதியான உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது வைத்திய சம்பந்தமாக இருக்கலாம், சமூக சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வேறு சமய சம்பந்தமாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் தொகுத்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு 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 அதாவது எங்கள் குடும்பத்திலே ஒருவராக இருந்து நீங்கள் செய்கின்ற அந்த பணி உண்மையிலேயே எங்களை ஒரு
எங்களை ஒரு நன்றி உணர்வோடு பேச வைக்கின்றது. ஆகவே தொடர்ந்து உங்களுக்கு இறைவன் நல்ல ஆயுளையும் நல்ல உணர்ச்சுவத்தையும் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து பேசுங்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்கள் நேரம் வரைக்கும் பேசுங்கள். நன்றி. எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அதான் தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ ஆன்மீக பாலம், வாங்கோ வாங்கோ வாங்கோ. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. வாங்க. செவியன் விடை ஏறி தூவன்மதி சூடி காடுடைய சுடையலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் கவர்கள்வன். ஆமாம் ஏழுடைய மலரா உன்னை நாட்பணிந்து தாட்பணிந்து கேட்ட அருள் செய்ய. ஆமா. வீடுடைய பிரமாபுரமேவிய மாபுரமேவியன்னா இதுல நாங்க சித்திக்க வேணும். இந்த மாபுரம் எங்க இருக்குது? பெம்மான் இவன் அன்று நாமாக்கும் குடியுள்ளோம் யமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும் இப்படி நிறைய பாடிக்கொண்டு போறாங்க. ஆமாம். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கு ஐயா. கட்டாயம், நிச்சயமாக. நாங்கள் இது சம்பந்தமா பேசிக்கொண்டு இருக்கிறோம். மணி 8:49 ஆகிவிட்டது. லக்ஷ்மி அம்மா வணக்கம். வாங்க வரவேற்றுக் கொள்வோம். டேவிட்டு யாரு காயத்ரியா? லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மியை வரவேற்று. மியூட்ல நிக்கிறீங்கோ. கேக்குதாவானே? வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்க. நலமா இருக்கிறீங்களா? நலம் 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 ஐயா. ஆவல். சரி சரி. இப்ப டேவிட் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ஐயா இடமிருந்து இவ்வளவோ விஷயங்கள் அறிஞ்சு கொள்றோம். மற்ற வேண்டிய கேள்விகளுக்கும் எங்களுக்கும் பதில் கிடைக்கிறது. அநேகமாக ஐயாவின் பதில்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றது. என்னிடம் ஒரு கேள்வி ஐயா. அந்த பிதிருக்கு அந்த திவசங்கள் மாலியம் மாசியம் கொடுக்கும் பொழுது அது இந்த அரிசி கொடுக்கறது 12 மணிக்கு முந்தி செய்ய வேணும்னு சொல்கிறார்கள். அது அப்படித்தான் இருக்க வேணுமா ஐயா? இல்லது அது பிறகு 1 மணி மட்டும் செய்யலாமா? அது கண்டும் நின்றும் கொடுக்க வேணும். என்ன ஐயா திருப்பி சொல்லுங்க ஐயா. கண்டும் நின்றும் கொடுக்க வேணும் என்றால் என்ன ஐயா அந்த அர்த்தம்? பகல் 12 மணி சொல்றது எத்தனை மணிக்கு? மத்தியானம் 12 பகல் மத்தியானம். நின்றுன்னா 12:30 மணி. 12. 12 மணிக்கு பிண்டம் போட்டு 12:30 மணிக்கு நீராஞ்சனம் காட்ட வேணும். கட்டாயமா? அப்பதான் இந்த 1 மணிக்குள்ள எல்லாம் முடிக்கலாம். அது உண்மை. அவரை கூப்பிடும்போது வராத திவசம் தேவையில்லை. அப்ப அப்படி வாரவே ஐயா என்ன செய்கிறது? இப்ப நாங்கள் ஒரு ஐயாவை சொல்லி ஒருவருக்கு சொல்லி வச்சு தண்டு அவைகள் அந்த டைமை பிந்தி வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று ஒரு அறிவுரை சொல்லுங்க பாப்போம். அந்த பாவம் அவரை போய் சேரும். நன்றி ஐயா. நன்றி ஐயா உங்களோட பதிலுக்கு. கடம்பட்டார் ஐயா, அவர் டேவிட் ஐயா கேட்டுக்கொள்ளுங்க. கடம்பட்டார் மனம் போல கலங்கினான் இலங்கை வேந்தர். இதெல்லாம் மாதா பிதா கடன். உண்மைதான் ஐயா, உண்மை. நீங்க இது அவர் சரியான முறையில அந்த குருக்கள் வேற எங்கேயா பூசையெல்லாம் முடிச்சிட்டு உங்க வீட்டுல கல்யாணம் செய்ய வரலாம்டா அவருக்கு அவ்வளவுதான். ஓம் சாய்ராம். உங்களுடைய உஷார்ல தானையா நானும் அதை அவரிடம் கேட்டேன். எத்தனை மணிக்கு ஐயா இது கொடுக்கறது? நாங்கள் 12 மணிக்கு முந்தி செய்கிறபடியா தான் இந்த நேரத்துக்கு சொல்லி அவர் வேற எங்கனையோ பூசி என்றபடியால் ஐயா அங்க போய் நின்று கொண்டு வேற இன்னொரு ஆளை அரேஞ்ச் பண்ணி ஒரு அவரை திரும்பி போய் கூட்டி கொண்டு வந்து செய்யறது என்றால் ஐயா. இப்ப எங்கட மனம் அப்ப அந்த நேரம் எப்படி இருக்கும்? அந்த நேரம் சொல்லுங்க ஐயா. அவர் தன்னால இயலாதுன்னு சொன்னா முதலே சொல்லி இருக்கலாம். புக் பண்ணக்கே எனக்கு இப்படி வேற இருக்குது, நான் போறேன் வாரன் என்று சொல்லி. அப்ப நான் அதை நீங்க யாரையும் நோவாதீங்க இல்லையா. அதுக்கு அவங்களுக்கு அந்த தெரியத்தானே வேணும் ஐயா. கம்பெடுத்து அடிச்சால் கம்புக்கு நோவுமா ஆளுக்கு நோவுமா?
இப்ப நாங்கள் மற்றவைய மனம் புண்படுத்த கூடாது ஐயா. அதோண்டு எங்கள் அதைத்தான் நான் சொன்னேன். அம்மா இத இந்த வருஷம் கர்மாதி புக் பண்றாங்க தானே, ஓ இவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ம்ஹும். இந்த ஐயரை இத்தனை மணிக்குள்ள அனுப்பி அதை முடிச்சு வாங்கிட்டு வர வேண்டும். And, இவங்களுக்கு கோவில் காசும் வேணும். இது எப்படியான லட்சுமி அம்மா ஏதோ ஒன்று ஒப்பிடுவார்கள், தானும் சாப்பிடாது மற்றவர்களும் கொடுக்காண்ட மாதிரி. அந்த உண்மை அது இப்ப தான் செய்ய முடியாட்ட இன்னொரு ஆளுக்கு கிட்ட நீங்க உங்களை சொல்லிக்கலாம், ஓகே என்னால சொல்லி இருக்கு. முடியாது, இது என்னன்னா வேலைக்கு. சுக்கிரன் போயிருமல்லோ. ஓ அதுதான் அதான். அப்ப அப்ப அவருக்கு இங்கேயும் அங்க மற்ற விடையலாது அங்கேயும் விடையலாது, விடையில அங்கிட்டு அது. தத்தி. அதான் இப்ப நாங்களும் எப்படியோ எளியா புக் பண்ணித்தானே நாங்க செய்கிறோம். அப்ப ம் வரைக்குள்ளே ம் ஒவ்வொண்டு எல்லாம் சொல்லிட்டு அவர்களால சொல்லுவார்கள் இந்த நேரத்துக்குள்ள இது நடக்கணுமெண்டு. செய்ய வேணும். ஆ எங்களுக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறபடியாலேயே எங்களுக்கும் அது தெரியுது என்ன ஐயா. எல்லாம் இல்லாட்டி நாங்க காசு 2 மணிக்கு வந்து காசு இருப்போம். காசு காசு பைத்தியங்களா காசு போயிட்டு முழுதும். நாங்களும் 2 மணிக்கு பிறகு சமைச்சு போட்டு வடிவாயிர கூப்பிட்டு கொடுக்கலாம். ஐயா வேறங்க 2 மணிக்கு பிறகு சொல்லி ம் நான் அதுக்கு ஒரு இன்னும் ஐயா நான் அப்ப அவரை கேட்ட பொழுது அவர் சொன்னார், அது ஊரில் என்றால் அங்க சாமான் கொண்டே அந்த குருக்கள் மேற்கொண்டே சமைச்சு சாப்பிட வேணுமா, ம் அதுக்காண்டி தான் நாங்க 12 மணிக்கு முந்தி என்று சொல்லினோம் ம் என்றார். அப்ப நான் கேட்டேன், இப்ப நாங்க தாரதை நீங்க கொண்டே சமைச்சு சாப்பிட இல்லையோன்னு கேட்டேன். விற்கிறதா இருக்கு வந்தாங்க கடையில. அவர் அதை அந்த மறுமொழி எனக்கு சொன்னார் ஐயா. ம் நான் சும்மா ஐயா கேட்டேனே, இப்படி இது இப்படி சொல்றாங்களே ஐயா, நீங்கள் என்ன இப்படி இதுன்றீங்க. அவர் வந்தவர்ல குறை இல்ல, முதல் செய்தவர்லாம் குறை. அவர் தான் இவரை அரேஞ்ச் பண்ணி அப்புறம் இந்த பிள்ளை வீட்டுல இருந்து இந்த பிள்ளை கார் எடுத்துட்டு போய் அவரை கூப்பிட்டு கொண்டு வந்து அதுக்குள்ளேயே இவ்வளவு நேரங்கள் போகுது என்ன. நான் சும்மா கேட்டேன் அந்த ஐயாவை இருக்கா. நானும் நாங்க வாகனம் அறியறதுக்காக. இருந்தாலும் வரமாட்டினோம். ம் வாகனம் இருந்தாலும் வரமாட்டினோம் பலர். இன்னும் தெரியல. நாங்க நான் அப்ப கூப்பிட ஐயா போகணும், பெட்ரோல் போயிடும். இல்ல இல்ல அது சொல்லலாம். இப்ப நான் உடனே எங்கட ஐயா சொன்னேன், ராமநாத குருக்கள் ஐயா வந்து இவ்வளவு நேரம் இருந்து வடிவா எல்லாம் செய்து நல்ல வடிவா செய்வார் இதண்டுவார், ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டு பாருங்க அப்படி சொன்னேன் ஐயா. ஆ ஐயா உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்தேன் நன்றி. ஐயா. ஆனாலும் அம்மா ம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்கள கர்மா விடாது என்ன போய் செய்யறது. அது சரி, அது உண்மை ஐயா. அவங்களுக்கு வந்து பலன் எடுக்க வேணும் இது செய்யக்குள்ள. அது ரெண்டு உண்மையா அம்மா உண்மைதான். ம் அம்மா சண்டாளன் சொல்றது 2. அஹ், ஒண்ணு கர்ம சண்டாளன், சரி சரி. சரியா? ஓ இன்னொன்னு பரம்பரையாவே சண்டாளன். சண்டா ஆராய். அது விளங்குதா? அஹ், நீங்க என்னத்த காசு கொடுத்தாலும் கடைசி வரையும் திருப்தி படுத்த மாட்டான். போற வழியிலே காய்கறியை தூக்கி வீசிட்டு போயிடுவான். அவனுக்கு வேண்டியது வேட்டி சால்வையும். இது வந்த வந்த இது சம்பந்தமா பேசக்கூடியவங்க வாங்க, தொடர்ந்து பேசுவோம். 8 மணி 56 நிமிஷம் நீங்கள் நன்றி. கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக. அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க, அஹ், ஊர்ல எங்கெல்லாம் நல்ல கோயில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்ல அந்தணர்களை தேடி டைரியில எழுதி வச்சு கொள்ளுவாங்க. அவங்கள ஓமையா. அப்ப அவங்களுக்கு ஏதாவது கேட்பாங்க. இப்ப எங்கட ஐயா இருக்கிறார் தானே, ஈஸ்வரையா மாதிரி போய் கேட்பாங்க, இப்படி ஒன்று நடந்து போச்சு, கூடாதுப்பா நீ போ. காரநகர் சிவன் கோயில் பக்கத்துல ஒரு இருக்கிறார், அவர் நல்ல வேதங்கள் படித்தவர், அவர் நல்லா வடிவா செய்து தருவார், போகலாம் அப்படின்னு போய் அவரோட காரியத்தை அவர் நல்லபடியா செய்து கொடுப்பார். இருக்குமா தளத்தலை ஆகுமா தான் பெற்ற செல்வம், குலத்து அளவே ஆகுமா குணம். இந்த குணம் என்பது எல்லாருக்கும் வாரது இல்லை. அதே போலத்தான் இப்ப தங்கை வாணிமோகன் அவர்கள் ஒரு வார்த்தையோடு சொன்னார்கள், அதை முழுமையாக சொல்லவில்லை. வைக்கல் நாய் தானும் தின்னாது மற்றவரையும் தின்ன. அதேதான் அவன் சொல்லக்கூடாதுல்ல இதுல அந்த ஜீவன். அது பாவம் என்ன உண்மையில அந்த நாய் அது நல்ல ஒரு அது நாய் வந்து வைக்கல் பட்டடைக்கு பக்கத்துல நின்று குலைச்சு கொண்டு நிற்கும். அதுக்கு பயத்துல ஆக்களங்க கிட்டவே போக மாட்டேன் வைக்கல் பட்டடைக்கு. தானி தின்னாது தின்ற வார நாயம் விடாது. என்றால் அது காய்ச்சி போய் கிடக்கிறது தானே வைக்கல். அது அம்பாறையில உங்களுக்கு அந்த விவசாய நிலம் என்றபடியால் தெரியும். அதே நேரத்துல எங்களுக்கும் விவசாய பின்னணியை கொண்டபடியால் எங்களுக்கும் அந்த இது புரிந்துணர்வு இருக்கு. இல்ல அதுதான் அதுதான். இப்ப ஆரம்பத்துல பேல்ஸ் கோயிலை பற்றி
கூறினார். நானும் ஒரு தகவலை கூறலாம். இது அறிந்த தகவல்தான், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்கும். அந்த பேல்ஸ் கோயில் ஆரம்பத்தில் இருந்த குழுவில் சில்வா என்ற ஒரு இலங்கையரும் இருந்ததாக அறிந்தேன். சிங்களாலும் அவர் சிலதானே அங்கே இருக்கிறத அவர்கிட்ட சிலதானே அது கிட்டடியில் மிக அண்மையில் இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல தொண்டு புரியும் ஒரு மனிதர். அவரின் சீவியத்தை அங்கேயே கழித்தார். அவருடைய பேர் பத்மபால பாலஜெயம். அவர் இங்கே வடமராட்சி பருத்தித்துறை கல்லடி என்ற ஒரு பகுதியைச் சேர்ந்தவர். அவர் கிட்டடியில் தை மாதம் 23 மாசி மாதம் 23 எனக்கு அது ஷூரா தெரியல. அவர் அங்கு காலமாகிவிட்டார். அவற்றை அங்கத்திய ஸ்தானத்தில் அந்த புனித ஸ்தலத்தின் பெயர் பாலயோக ஜெயம் சத்யானந்தா ஜெயகுரு என்ற பெயருடன் அங்கு தொண்டு செய்து கொண்டு அவருடைய சீவியத்தை அங்கு கடத்தினார். அவரின் திருமண வாழ்வு இங்கே நம்ம பக்கத்தில் என்ஃபீல்டில் திருமணம் முடித்து மனைவியை இழந்து அந்த நாளே அந்த துண்டிலே அவர் வேல்ஸுக்கு போய் ஸ்தலத்திலிருந்தே தொண்டுகள் புரிந்தார். அங்கத்திய பெயர், அந்த ஸ்தானத்தின் பெயர் சச்சிதானந்த ஜெயகுரு. அவர் 4-5 பெரிய உத்தியோகாரங்களோடு சேர்ந்த ஒரு சகோதரம். அதைத்தான் இங்கே நினைவு கூற நான் ஆசைப்பட்டேன். என்றா ஐயா பேல்ஸ் கோயிலை பற்றி கதைத்தார். தொடருங்கள். தமிழன் எனப்பட்டது சைவத்தோடும் விவசாயத்தோடையும் தொடர்பு பட்டவர் தான் அந்த பரம்பரை. இதை தவிர்க்க முடியாது. எனவே அதை தவிர்த்து கொள்ள முடியாது. தொடருங்கள். ஒரு 2 நிமிஷம் கிடக்குது, அதை பிரயோசனப்படுத்துங்கள். வேதம் 4 இறைமை பொருளாவது நாதன் நாவன் நமச்சிவாய. நமசிவாய 5 எழுத்து. அவர் என்னுடைய சில்வா என்ற பெயருடையவர். ஜெயவர்தன ஒரு தம்பியார். ஜெயவர்தன சொல்லி கொள்ளும்போல பேங்க்ல பெரிய சராஃபா இருந்தவங்க அண்ணன் தம்பிட்டு வெறும் ஒரு ஆள். இவங்களோட கனவுல லண்டன்ல வேல்ஸ் ஸ்தாபிக்க வேண்டிய கனவு அந்த கனவுல அந்த வேல்ஸ் கிட்ட வந்தோன்னா அந்த வேல்ஸ் நின்று போச்சு. அங்கிட்டு கார் ஆக்சிடென்ட் ஆகி போக முடியாம போனதுனால அங்கேயே இடத்தை பார்த்து செய்யற நேரம் இந்த மார்க்னு டச்சருடைய உதவியாலே அந்த இடத்தை பிடிச்சு அவங்க சின்ன ஒரு 5 ரூபா வச்சு கட்டி கொண்டு 10 ரூபா கட்டி கொண்டு இன்னைக்கு அது பெரிய பெரிய மண்டபமாக அமைஞ்சு வேல்ஸ் கோயில் திகழ்ந்து வருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம். நேரம் 9 மணி 2 நிமிஷம். அந்த கோயிலுக்கு சரியான பேர் பல நாமங்களை கொண்ட ஒரு இறைவன். மெனி நேம் ஆஃப் த ஒன் காட். அங்க ஈசர் இருக்கு, நாசர் இருக்கு, கிங் ஆஃப் ஜூஸ் இருக்கு, புத்தர் இருக்கு, சிவன் இருக்கு, ராதாகிருஷ்ணன் இருக்கு. போனால் எல்லாம் ஒரே நேரத்துல பார்த்து வழிபாடு செய்யலாம். சரி, நான் கிளம்ப போறேன் பாணியக்கா. நன்றி. தொண்டோல்வோம். மிக்க நன்றி. நாங்கள் நிறைய கொண்டு வருவோம் ஐயா. நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஆறு இழந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை பூசை தனியேல் வாழ்க, குக்குளம் வாழ்வு செவ்வல் ஏரி மஞ்சை வாழ்க, ஆனிதன் நடக்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி நிகழ்ச்சியிலே கலந்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி. நடாமவனுக்கும் உங்களுக்கும் நன்றி நன்றி. மிக சிறப்பு. மிக்க நன்றி. உடம்பை கவனம் பார்த்துக்கொள்ளுங்க ஐயா. நன்றி. வணக்கம்.
நன்றி வணக்கம். ஹாஸ்பிட்டல் ஒரு தினம் போய் பாருங்கோ. நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலந்தோப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்த நேரம் 637 இணைந்திருந்த இன்றைய பொழுதும் தொடர்ந்த பணியுடன் இணையும் ஐயாவிற்கு மிக்க மிக்க நன்றி. அவரும் சுகம் பெற்று அடுத்த கிழமை ஓடி வந்து உற்சாகத்துடன் இணைந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி வணக்கம். சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து யோகாசன பயிற்சி, தொடர்ந்து அறிவு களஞ்சியம் இலங்கையிலிருந்து தொகுத்து வழங்குகின்றார் ஜெயானந்தன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பொருட்கள் மற்றும் தினக்கவி இடம்பெற்றுக் கொள்ளும்.